ஆண்டவரும் உலக ரட்சிகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்வுதரம் உணவின் வழியாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதோடு மாத்திரமல்ல, ஒரு வருடம் நிறைவேறி 2ஆம் வருடத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே மகிமையடைவராக. இந்த ஒரு வருடங்களாக தேவனாகிய கர்த்தர் மகன் ஷாமை கொண்டு ஒரு வருடம் முழுவதுமாக யூடியூப்ல அதை ஃபீட் பண்ணி அதை மக்களுக்கு அனுப்பி வைக்கும்படி தேவன் கொடுத்த அந்த ஞானத்திற்காகவும் பலத்திற்காகவும் அந்த கிருபைக்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாவரும் ஒவ்வொரு நாள் நீங்கள் காணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். 5 வசனங்கள் வாசிக்கப்படுகிறது, உடனடியாக உங்களுக்காக செபிக்கப்படும். அதனால் அநேக தேவ ஊழியர்கள் அநேக காரியங்களை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். அதனால் இந்த இடத்துல பிரசங்கம் இருக்காது, மாறாக ஒவ்வொரு நாளும் 5 வசனங்களை வாசித்து அதோடு செபித்து முடிப்போம். தினந்தோறும் காணுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு வாழ்வுதரம் உணவின் வழியாய் ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான வேத சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உபத்திரவம், பொறுமை, பரீட்சை இவைகள் என்ன வந்தாலும் அவைகளை நம்பிக்கையா இருக்கும்படி தேவனுடைய வசனத்தினால் உம்முடைய அன்பு எங்கள் இதயங்களை ஊற்றிருக்கிறமைக்காய் நன்றி. இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வருடத்தின் துவக்க நாளிலே, 2ஆம் நாளிலே உம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்துல பலவிதமான ஏக்கங்கள், தாகங்கள் இருக்குமப்பா. அது இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் வேலைக்கு போகும்போது, பள்ளிக்கூடம் போகும்போது, தகப்பனே மருத்துவமனை, மற்ற எந்த காரியத்திற்கும் உம்முடைய பிள்ளைகள் வெளியில கடந்து போனாலும் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தின் மன்றாட்டுகளை நிறைவேற்றுவீராக. சுவாமி தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்துல உம்முடைய அன்பை ருசி பார்க்கும்படி எங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியினர் கொடுத்தது போல இந்த நிகழ்ச்சியை காண்கிற யாவருக்கும் உம்முடைய ஆவினால் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.